ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமன சூனவே யத்கடாட்சைகலக்ஷானாம் சுலப ஸ்ரீதர சதா. மன்வீர்காள் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனம் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். கோலாகல தயாபாத்திரம் மாதுரி ரமணம் பிரபும் பக்த பிரியம் பிரேமிகேந்திரம் ரசிகாச்சாரியம் ஆஸ்ரயே. அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். பெரியாழ்வார் திருமொழியிலே பட்டர் பிரான் அருளி செய்யக்கூடிய நாம மகிமை, பகவானுடைய திருநாம மகிமை விஷயமான பாசுரங்களுக்கெல்லாம் வியாக்கியானத்தோடு அனுபவிச்சுட்டு வரோம். அதில் 3ஆம் பத்தில் 7ஆம் திருமொழியில் 7வது பாசுரம், பேசவும் தெரியாத பெண்மையின் பேதையேன் பேதையவள் கூசமின்றி நின்றார்கள் தம்மெதிர் கோல்கழிந்தான் முழையாய் கேசவாவென்றும் கேடிலி என்றும் கிஞ்சுகவாய் மொழியாள் வாசவார் குழல் மங்கமீர் இவள் மாலுருகின்றாளே அப்படின்னு. கிஞ்சுகவாய் மொழியாள் அப்படிங்கிற இடத்துக்கு வியாக்கியானம் சுவாமி மணவாள மாமுனிகள் சாதிக்கிற வியாக்கியானத்தை இப்போ அனுபவிக்க போகிறோம். அவள் ஒரு கிளியினுடையதான மழலை சொல்லால கொஞ்சி கொஞ்சி பேசலையா கிளி, அந்த கிளியினுடைய மழலை சொல்லால அழகா கொஞ்சி கொஞ்சி கேசவா கேடிலி அப்படின்னு அவள் சொல்கிற அழகு. அப்படி பகவானுடைய நாமத்தை அவள் சொல்கிறா, கேசவ நாமத்தை சொல்கிறா. அப்படிங்கச்சவே கிளியோடு ஒத்த வாயிற் பழுப்பையும் பேச்சில் இனிமையும் உடையவள் அப்படிங்கிறார். இங்கே கிஞ்சிக வாய்மொழியான்றதுக்கு இவளுடையதான முக சௌந்தரியம் எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த வாயை பார்த்தா கிளியினுடைய வாய் எப்படி பழுப்பாக இருக்குமோ அதே மாதிரி பழுப்பு வர்ணமாக இருக்குது. பேச்சில் பார்த்தா இனிமையாக இருக்குது, இளமையாகவும் இருக்குது, இனிமையாகவும் இருக்குது. அப்படியே கிளிமொழியாள் அப்படிங்கிறது. அது மாதிரி பேச்சில் இளமையும் உடையவள். இதில் தனக்கு அடங்காமல் கைகழிந்து அவன் பெயரை சொல்லி நின்று கூப்பிடுகிற தசையிலும் இவளுடைய அதரசோபையும் மதுர பாஷணமும் திருத்தாயாருக்கு ஆகர்ஷகமாய் இருக்கிறது காணும் அப்படின்னு இங்கே வியாக்கியானம் பண்ணார். இப்போ இந்த நாயகியினுடையதான தாயார் பாடுற பாசுரம் இது. வாசவார் குழல் மங்கமீர் இவள் மாலிருகின்றாளே அப்படின்னு தன் பொண்ணை பற்றி தன்னுடைய தோழிமார்கிட்ட தாயார் பேசுகிற பாசுரம். அப்போ தான் பொண்ணு என்னதான் சொன்னாலும் தனக்கு அடங்க மாட்டேங்கிறா. எப்பா பாரு பகவத் விஷயத்திலே ஈடுபாடு, அதுவும் பகவன் நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கா. அனவரதம் நாமம் சொல்லிகிட்டே இருக்கா. யாரு அப்படின்னா பெரியாழ்வார் பொண்ணு யாரு? ஆண்டாள் தானே, பாடவல்ல நாச்சியார்னு பேர் பெற்றவளாச்சு. அந்த பாடவல்ல நாச்சியார் ஆகிய ஆண்டாள் கோதை நாச்சியார் எப்போ பாரு பகவன் நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கான்னு அவள் அம்மா தன்னுடைய தோழிகள்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. தனக்கு அடங்காமல் கைகழிந்து அம்மா சொல்கிறாளே அப்படிங்கிறதெல்லாம் கேட்கல. ஏன்னா அம்மா பகவான்கிட்ட பக்தி பண்ணிடின்னு சொல்லணும். பகவானுடைய நாமத்தையே அனவரதமும் நீ சொல்லுமா அப்படின்னு சொல்லி கொடுத்தா தானே உயர்ந்த ஒரு தாயாராக இருக்க முடியும். அவள் என்ன சொல்கிறா, கொஞ்சம் நீ எத்தனை நாள் தான் இதையே சொல்லிட்டு இருக்க போகிற, கேசவான்னு கேடிலின்னு எத்தனை நாளைக்கு சொல்லிட்டு இருக்க போகிற, கொஞ்சம் இங்கேயும் இப்படி எங்களோடையும் உட்கார, கொஞ்ச நாள் பேசலாமே அப்படின்னு இவ கூப்பிட்றலாம். ஆனால் தனக்கு அடங்காமல் கைகழிந்து அவன் பெயரை சொல்லி நின்று கூப்பிடுகிற தசையிலும் இவ சொல்கிற பேச்சை, தாய் சொல்கிற பேச்சை அந்த பொண்ணு கேட்க மாட்டேங்கிறான். எப்பா பாரு அவன் நாமத்தையே சொல்லிருக்கா, பகவானுடைய பெயரையே சொல்லிட்டு இருக்கா. இருந்தால் கூட அந்த தாயாருக்கு எப்போ நமக்கு அடங்கலையோ, இவளை எதுக்கு பார்க்கணும், இவளை பற்றி எதுக்கு நினைக்கணும் அப்படின்னு திரும்பி போக முடியலையாம். இவளுடைய முகம் அவ்வளவு ஆக்கர்ஷிக்கிறதாம். அவளுடைய முகம், அந்த பொண்ணுடைய முகம் அப்படி ஆக்கர்ஷிக்கிறதா அந்த தாயாருக்கு. இவளுடையதான பேச்சாக இருக்கட்டும், இவளுடைய முகமாக இருக்கட்டும், ஆனால் இவளுடைய அதர சோபையும், அந்த உதடினுடையதான சோபை இருக்கே அதுவும், மதுர பாஷணமும், அவள் பேசச்சே இருக்கிற பேச்சினுடைய இனிமையும் இது திருத்தாயாருக்கு ஆகர்ஷகமாக இருக்கிறது காணும்னா. திருத்தாயாருக்கு அவள் அம்மாவுக்கு அவ்வளவு ஆகர்ஷமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, சாதாரணமாக அந்தந்த தாய்மார்களுக்கு அவள் பொண்ணுன்னா ஒரு ஆகர்ஷணம் இருக்க தானே செய்யும். அப்படின்னா இல்லை, இது தனி ஆகர்ஷணமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, மற்ற பொண்ணுகள் மாதிரி ஊர் வம்பு உலக வம்பு பேச்சு பேசலையே. இது என்ன பேசுறது அப்படின்னா, பகவானுடைய நாமத்தை சொல்கிறது. இப்போ பகவானுடைய நாமத்தை சொல்கிறவா பேசுகிற பேச்சும், பகவானுடைய நாமத்தையே சொல்லிட்டு இருக்கிறவாளுடையதான முக சோபையும் அழகும், அதுக்கு தான் தேஜஸ்ன்னு பேர். அந்த தேஜஸை சொல்கிறா. நாமம் சொல்கிறவாளுக்கு எப்படி தேஜஸ் இருக்கும், இதுதான் ஆண்டாளே சொல்லிக்கிறா.
திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றினஞ்சி. மார்கழி மாதம் 30 தப்பாம இவள நாம சங்கீர்த்தனம் பண்ணி 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 30வது நாள் அவள் முகத்தெல்லாம் பார்த்தா அப்படியே சந்திரன் போல சோபிக்கிறது முகம். அது சந்திரன்றதை காட்டிலும் சந்திராவை போல சோபிக்கிறது. ஏன் அப்படின்னா ஸ்ரீசகி அப்படின்னே சொல்றது இல்லையா சூக்தத்தில் வேதத்திலேயே. அவள் ஸ்ரீதேவியினுடையதான பிரியசகி, லக்ஷ்மி பிரியசகி தேவீம் நமாம் யச்சுத வல்லவாம் அப்படின்னு லக்ஷ்மியுடையதான சகின்றதுனால லக்ஷ்மியுடைய முகசோபை எப்படி லக்ஷணவதியாக இருக்கிறதுனால அதே முகசோபை இவாளுக்கும் வருது. நாமம் சொல்கிற வாளுக்கு அந்த முகசோபை வந்துடும். அப்படின்னா அப்போ என்னடா நாமம் சொல்லிகிட்டே இருந்தால் அவளுடைய அந்த நாமம் சொல்கிறவாளுடைய திருமேனியே ஆகர்ஷகமாக இருக்கு. இந்த பாகவதாவை பார்த்தாலே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. அப்படிங்கிற நாமம் சொல்கிறவாளுடையதான திருமேனி சௌந்தரியத்தை கூட அனுபவிக்கலாம். அந்த திருமேனி சௌந்தரியம் எவ்வளோ ஆகர்ஷமாக இருக்கும். அந்த திருமேனி சௌந்தரியம் தான் நம்ம ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் லட்சியம். பகவானுடைய சௌந்தரியத்தை காட்டிலும் நாமம் சொல்கிறவாளுடைய முக சௌந்தரியமிக்கே அதுதான் எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் லட்சியம். அப்படிங்கிற இங்கே பாகவதாளுடைய மகாத்மியம் அதை காட்டிலும் பகவன் நாம மகாத்மியம். எதனால முகவெட்டி வாழ்க்கை, இந்த முகவெட்டி எப்படி வந்தது, நாமத்தினால வந்தது அப்படிங்கிறத காட்டார் இந்த பாசுரத்தில். மேலே அடுத்த பாசுரங்களை மேலே அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.